ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களை, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதி நாளாய் அமையப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை முகமுகமாய் இந்த இணையதளத்தின் மூலமாய் சந்திக்க வைத்தேன். தேவனை துதிக்கிறேன். எனக்கு அருமையானவர், இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை விடுதலை பயணத்தின் புத்தகம், யாத்ராமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 25வது இறை வார்த்தை. வியாதியை உன்னிலிருந்து விளக்குவே. உன் அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதித்து உனக்குள் இருக்கிற உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை விளக்குவே. அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் இன்றைக்கு அது விலகி போகுவது நீங்கள் பார்ப்பீர்கள். ஏனென்று சொன்னால், வியாதிகளை சுமந்து கொண்ட ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறார், இந்த நாளிலே சரீரத்திலே பாடுகளோடு வேதனையோடு சரீரத்திலே தாங்கனா துயரத்தோடு கூட அமர்ந்திருக்கின்றீர்களோ? ஒருவேளை எனக்கு ஏன் இப்படி வந்தது, நான் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், வேத வாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறோ? உங்களை பார்த்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். நான் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்க ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிற எல்லா வியாதிகள், இன்ன வியாதி என்று சொல்லவில்லை, அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் மாற்றுவதை நீங்கள் காணப்போகிறீர்கள். இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறா, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறா, எனக்கு அருமையானவர், உங்கள் சரீரத்தில் இருக்கிற பாடுகள், உங்கள் வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் மாறப்போகிறது. சரீரத்தில் இருக்கிற வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை கூட இன்றைக்கு மாறப்போகிறது. ஏனென்று சொன்னால், வியாதிகளை உன்னிலிருந்து நீக்குவேன் என்று சொன்னவர் நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் மெய்யாகவே சிலுவையிலே சுமந்தவர். எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், மெய்யாகவே நம்முடைய பாடுகளையும், மெய்யாகவே நம்முடைய வேதனைகளையும், மெய்யாகவே நம்ம நோய்களையும் சிலுவையிலே சுமந்தார் என்று சொல்லி. மத்தேயு 8:17 வாசிக்கிறோம், நம் பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டாரா? எனக்கு அருமையானவர்களே, அந்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், இனி நீங்கள் சுமக்க தேவையில்லை, எல்லாவற்றையும் விலக்கி விடுவார். ஏன் என்று சொன்னால், அவர் வந்து அவரே சுமந்து இந்த பூமியிலே மனிதனாக எனக்காக உங்களுக்காக பிறந்து அவரே எல்லா வியாதிகளையும் பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து விட்டார். இனி நீங்களும் நானும் சுமக்க தேவையில்லை. அவருடைய இரத்தத்துக்குள்ளாய் நாம் மறைத்துக் கொள்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்வதை, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு சகோதரி வந்து சொன்னார்கள், ஒரு முறை 3 மாதங்களுக்கு முன்னதாக நம்முடைய குணமளிக்கும் வாச ஜபத்துக்கு வந்தவர்கள் இவ்விதமாய் சொன்னார்கள், பிரதர், ஒரு கட்டி ஒன்று இருக்கிறது, பயமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அவர்கள் கை வைத்து அவர்களை ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபித்து அனுப்பினபடி அனுதினமும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இந்த கட்டி இடம் தெரியாமல் மறைந்து போனது. ஏதோ ஒரு சம்பவம் என் சரீரத்தில் இருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் பயந்து இருக்கிற, இந்த வியாதி நிமித்தம் எனக்கு கலக்கமாக இருக்கிறது சொல்லி பயந்து இருக்கிறீர்களோ? உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இன்றைக்கு அந்த வியாதி, அது எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, சத்துருவானவன் கொண்டு வந்தாலும் சரி, அதை மாற்ற இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். மனதுருகி தொட்டு சுகமாக்குவார். மனதுருகி கரம் நீட்டி அற்புதம் செய்ய இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை நாளாய் மாறப்போகிறது. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் சகல வியாதிகளையும் சுமந்து கொண்டவர் எல்லா வியாதிகளையும் இன்றைக்கு மாற்றப் போகிறார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி ஜெபியுங்கள். கண்ணீரோடு விதைக்கிறவள் கம்பீரத்தோடு அறுப்பார் என்று சொல்லி என் பைபிள் சொல்கிறது, என்னுடைய வேதம் சொல்கிறது. கண்ணீரோடு கூட ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல ஒரு விசை ஜெபியுங்கள். அருள்நாதர் இயேசு 2 பேர் 3 பேர் எங்கே ஒருமனப்பட்டீர்களோ அங்கே நடுவில் நான் இருக்கிறேன்னு சொன்னவர், அவரே இருக்கிறேன் என்று சொல்லி கரம் நீட்டி உயிரோடு இருப்பதை விளங்க பண்ணுவா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கரமாக மரட்டும். சரீரத்தில் காணப்படுகிற எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், விசேஷமாய் கட்டிகள், பித்தப்பை கற்கள், கிட்னி கற்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். அற்புதம் செய்து மகிழ பண்ணும். நீர் உயிரோடு கூட இருக்கிறதை உடைய தழும்புள்ள கரம் தொட்டு சுகமாக்குவதை கண்டு உடைய நாமத்தை மைப்படுத்துகிறோம். எல்லாமையும் கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
காட் bless you.